வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ நாங்கள் வளர்க்கக்கூடிய புறாவை நாங்கள் ஆசையாக வளர்க்கக்கூடிய புறாவுக்கு ஒரு அம்மை வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் அதை நாங்கள் எப்படி க்யூர் பண்ணலாம், அதை நாங்கள் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம்னு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கூடுதலாக புறாக்களுக்கு வளர்த்து கொண்டு வரவங்களுக்கு தெரியும், திடீர்னு சின்ன புறாக்கு அம்மை வருத்தம் வந்துடும். கூடுதலாக சின்ன புறாக்களுக்கு தான் அம்மை வருத்தம் வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கேஜ் க்ளீன் இல்லாமல் இருக்கிறது. அதாவது புறாட கழிவுகள் புறாட உடம்பில் படக்கூடிய மாதிரி இருக்கிறது. அடுத்தது கொசு கேஜஸுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கிறதால தான் இந்த தொற்று வியாதியால் தான் இந்த அம்மை வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதை நாங்கள் வர முன்னுக்கே தடுத்து நிறுத்துறது தான் சிறந்தது. வந்துச்சுன்னு சொன்னால் எப்படியும் ஒரு 100% தான் அதை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றுற சில முறைகளை நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு அம்மை வருத்தம் வந்துட்டுண்டா அந்த கேஜில் இப்போ ஒரு 5-6 புறா இருக்குதுன்னு சொன்னால் அந்த கேஜில் இருந்து தனியாக உங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட புறாவை மட்டும் தனியாக ஒரு கேஜில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த நீங்கள் எடுத்த கேஜ் நல்லா க்ளீனாக வச்சுக்கொள்ளுங்க. புறாவுக்கு தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி எப்போவுமே இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதிக அளவில் தண்ணி அதை எடுத்துட்டுருந்தா தான் அது உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். அது இறக்காமல் இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எப்போயுமே நீங்கள் தனிமைப்படுத்தின புறாவை தண்ணி வச்சு நல்லா எப்போவுமே க்ளீனாக தண்ணியே வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நீங்கள் புறாவை நல்லா சுற்றி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே பாருங்கள். அம்மை முகத்தில் மட்டும்தான் வருமுண்டு இல்லை, கண்ணில் மட்டும்தான் வருமுண்டு இல்லை, வாய்ப்பகுதியில் வரலாம், உணவு போகிற பகுதிகளில் வரலாம். அடுத்தது புறாக்கு பின்பகுதியில் வரலாம். பின்பகுதியில் வந்துச்சுன்னு சொன்னால் அது யூரினோ கழிவுகள் அகற்றியலாமல் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வழியில் கூடுதலாக இறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் புறாவை ஒரு அம்மை வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் நல்லா வடிவாக கவனிங்க. எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி வடிவாக கவனித்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்யுங்க. இதுக்கு நீங்கள் மெடிசினோ இதுகளோ பயன்படுத்துகிறத விட இயற்கையான முறையில் எப்படி இந்த அம்மை வருத்தத்தை குணப்படுத்துகிறேன்ட்டு ஒரு சின்ன முறையில் நாங்கள் இதை குணப்படுத்துவோம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கரண்டி உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கரண்டியில். அதே மாதிரி அதே அளவு மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கரண்டி மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தண்ணி மாதிரி பேஸ்ட் பண்ணி கலக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஆக தண்ணியாக்கிடாமல் ஒரு பேஸ்ட் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துக்கு ஒரு திடமான அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த அம்மை இருக்க பகுதிகளில் முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 தடவை வைங்க. 3 தடவை அதே இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸில் அது காஞ்சி கீழே விழுந்துடும். திரும்ப அதே புறாவை எடுத்து திரும்ப அதே இடத்துல பேஸ்ட் பண்ணி விடுங்க. இப்படி நீங்கள் 3 தடவை இதே ஒரு நாளைக்கு 3 தடவை செஞ்சீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து 5 நாளைக்கு இது செய்யணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அம்மை வருத்தம் ஓரளவுக்கு குணப்படுத்தலாம். அடுத்தது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அந்த அம்மை ஏற்பட்ட புறா உணவு எடுக்குதான்னு சொல்லி பாருங்கள். சில வேளைகளில் அது அம்மை ஏற்பட்ட புறா உணவு எடுக்காமல் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த வருத்தம் காரணமாக உணவு எடுக்காமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ண தான் வேண்டி வரும். ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் இறையை கொஞ்சம் ஹேண்ட் ஃபீட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா ஹேண்ட் ஃபீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கரடி புறா அது போய் சொல்லிட்டாங்க. நான் போய் தான் சொல்லணும்.